நீங்க சொன்னதுனால தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். நான் கோடீஸ்வரன் அதான் கல்யாணம் பண்ணிட்டீங்கல்ல, வீட்டுக்கு ஒரே பொண்ணு, அவங்க கோடி. ஆனா ஒண்ணு சார், அந்த பொண்ணு இப்படி இருக்காளே சார். பாப்பரப்பா உங்களுக்காக இப்ப 24 ஹவர்ஸும் ஒர்க் பண்ணுது. நான் கூடவே தான் நான் டிராவல் பண்ண போறேன். உங்களை எங்க இத வரேன். ஹலோ, அங்க பாரு மனோஜ. இங்க வந்துட்ட. நீங்க சொன்ன கோயில் இந்த கோயிலா? ஆமாண்டா, தெரியாம. ஆமாமா, சர்ப்ரைஸ் தான், சர்ப்ரைஸ் தான். நல்ல நம்பிக்கை வந்துருச்சுடா. மாப்ள ஹாய் நெருப்பு. வாங்கி தரலையா? என்ன ஜூஸ் கடைக்காரனாவே மாத்திட்டியா? வாங்கி தர்றேன், அத வீட்டுக்கு போனதும் வாங்கி. இதுக்கு தானே போறேன். என்ன முடிஞ்சதுமா, முடிஞ்சது. எப்ப வாங்கி தருவ? அப்ப நான் நெருப்பு தொடுவேன். தம்பி தம்பி தம்பி, தான் வேலை. ஜூஸ் வாங்கி கொடு, ஜூஸ் வாங்கி கொடு. பாப்பரப்பா மனோஜ். அம்மா, அவங்க மாப்பிள்ளை கூப்பிட்டு இவர். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாவல்ல. வா ஹஸ்பண்ட், நம்ம போலாம். அது உன் ஹஸ்பண்ட். ஓ, வாய் திறக்காத, வாய் திறக்காத. பொண்ணு இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? கல்யாணத்துக்கு தான் நீ மாப்பிள்ளை தோழனா வந்தியா? ஆமாமா. நீங்க தானே ஆரம்பிச்சு வச்சீங்க, இன்னும் நிறைய பாப்பீங்க. வாங்க. இதோட இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிக்கணும்னு நினைச்சேன். கரெக்டா அவனும் வந்துட்டான். அவர் இல்ல, இவர் தான் உன் ஹஸ்பண்ட். அப்ப சரி. ஆனா நீங்க எனக்கே ட்விஸ்ட் வச்சீங்க பாத்தீங்களா? இத நீங்க கணிக்கவே இல்ல பாத்தீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க எப்படி என்ன மாப்பிள்ளன்னு சொல்லுவீங்க? அது இருந்து பாத்தீங்கல்ல, கோயில் அம்மா திடீர்னு என்ன பாத்துட்டாங்க. கூட கனகா வேற இருக்கா, ஆண்டியும் கூட இருந்தாங்க. பிடிக்கிறதுனே தெரியல, அதான் வேற வழி தெரியாம உங்களை நான் மாப்பிள்ளன்னு சொல்லிட்டேன். இடிச்சுன்னு இவங்க அம்மாவுக்கு தெரியும் சார். சார், அந்த சமயத்துல உங்களை விட்டு எனக்கு வரும் ஆண்டி. அதுக்கு ஒரு டைம் வரும், டிவோர்ஸ் ஆகா. அது மட்டும் இல்லாம கனகா இப்ப இருக்கிற நிலைமையில அவள அம்மா நேரம் என்னை வீட்லயே வச்சு அடைச்சிருப்பாங்க. என்னால இங்க வந்திருக்கவே முடியாது. மாப்பிள்ள புலி மாப்பிள்ள தானே. சக்திவேல் சார், பரவாயில்ல விடுங்க. அதனால இத பெருசா எடுத்துக்காதீங்க. வேற வழி இல்லாம தானே. அடுத்து என்ன நடக்கணும்? அதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சே. இன்னும் சாங்கியோலாம் வீட்டுல தான் சாந்தி முகூர்த்தம் நடக்கணும். ஜோசியர் கூட நல்ல நேரம் குறிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. பேசுறதுக்கு சங்கடமா தான் இருக்கு. மேடம், உங்களுக்கு எந்த சங்கடமும் வேண்டாம். உங்க மனசுல கூட டாக்டர் சொல்லிருக்காரு. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, இன்னைக்கு மட்டும் எதுவும் வேணாம். அதோட நான் கொஞ்ச நாளைக்கு நைட்ல வந்து இங்க தங்குறது ரொம்ப கஷ்டம். நான் பகல் ஏதாவது இந்த வாரத்துல ஏதாவது ஒரு நாள் சாந்தி முகூர்த்தம் நடந்தே ஆகணும். இல்ல ஆண்டி, நான் சொல்ற வரைக்கும் கொஞ்ச நாள் போட்டோம். நானே ஒரு நல்ல நாள் பார்த்து குறிச்சு சொல்றேன். ஆண்டி, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஏற்கனவே இவர் வீட்டுக்கு வர ஐடியாலே இல்ல. அதனால பணத்தை உடனே கொடுக்க கூடாது. அவர் ஊர்ல இல்ல, வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அவர் வந்த உடனே அவர் சீக்கிரம் வந்துருவாரா? வந்துருவாரு. சரி ஆண்டி. கல்யாணம் ஆயிடுச்சுல, நீ ஏன் கூட தான் இருக்கணும், அம்மா சொன்னாங்க. ஏங்க அப்படியா? அப்படியே இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவரு மறக்க மாட்டாரு.
ஞாபகப்படுத்த தான் நான் இருக்கேன். போலாம். பாய். தோணல. சரி, அப்புறம் வேணும்னா பாத்துக்கலாம். சீக்கிரம் வரணும்னு நினைச்சேன் மாமா. ஆனா வாங்க மாப்பிள்ள. பா, அந்த கதையை சொல்ல மறந்துனேப்பா. இவன் மனநல சொன்னா அதுக்கு என்னப்போ அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்துருச்சுப்பா. நான் இல்லம்மா மாப்பிள்ள. அந்த பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் முடிஞ்சிருச்சா? ஆமாப்பா. அனுஜ் அந்த மாப்பிள்ளைக்கு தோழனா வந்திருந்தான். அப்ப காலையில கல்யாணத்துக்கு கிளம்பி போடணும். பரவாயில்லையே, அந்த பொண்ணு உங்க ஃப்ரெண்ட் மேரேஜ் பண்ணிருக்காருன்னா அவர் ரொம்ப பிராட் மைண்டட் தான். நல்ல வேலைடா, அந்த பொண்ணு வந்துட்டு தப்பிச்சிருச்சு. பாவம், அதுக்கு எது என்ன ஆகுறது? டேய், என் பையனுக்கு நான் ஏண்டா அந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்? அவன் படிப்பு இருந்தான். ஏன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு தான் அறிவு செஞ்சிருக்க. மாமா, ரோகிணிக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? தான் உன் அடுத்த கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியும். அதுக்கு முன்னால உனக்கு என்ன சொல்லிட்டு இருக்க? காலையில இருந்து அப்பா கண்டிப்பா பணம் கைக்கு வந்துரும்பா.